குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழான அபிவிருத்தி திட்டங்களின் போது உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதுவுமே எதிர்க்கட்சி பாராளுமன்ற எதுவுமே சொல்லப்படுவதில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சுமந்திரன் அவர்கள் விடுத்திருக்கிறார். இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு? உண்மையாகவே மக்களால் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட எவரையும் நாங்கள் புறக்கணிப்பதில்லை. ஏனென்றால் மக்களால் வாக்குகளால் தெரிவு செய்யப்படாதவர்கள் தான் இதை கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு தாங்கள் என்ற அகங்காரம் படித்தவர்களாக தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தங்களைத்தான் அழைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் தங்களுக்கு கீழே தான் மற்றவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கருவில் தான் சுமந்திரன் போன்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவரது கட்சி உறுப்பினர்களை எல்லோருமே ஒன்றாக இருந்து ஒருமித்து ஒரே குரலில் பயணிக்கும்படி அவரிடம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டார். அவர் ஒரு சர்வாதிகார போக்கு ஆன ஒரு சுமந்திரன் செயற்பாடு தான். அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் இல்லை, மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். அதே நேரம் அவர்களது மாநகர சபை நிதியில் கூட யாழ்ப்பாண நூலகம் புனரமைப்பு டிஜிட்டல் மயமாக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அது மேயர் அவர்களை அழைத்திருந்தோம். ஆனால் அவரை உரையாற்றும்படியும் கூட கேட்டிருந்தோம். ஆனால் அவருக்கு ஏனோ தெரியாது கொஞ்ச காலம் ஜோஜி சொல்கிறேன். ஏனென்றால் அவருக்கு ஒரு அழுத்தம் உண்டு பின்பாடி இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு அழுத்தம் பிரிவிக்காமல் சுயமாக இயங்க வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார், அனுராவுக்கு வாக்களித்த மக்கள் இன்று கவலைப்படுகின்றார்கள் என்று. நான் நினைக்கிறேன் அவர் நித்திரையால் கொண்டு ஒழும்பி வந்தாரோ தெரியாது. முதல்ல அவர் ஜனநாயக முறைப்படி வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு வந்து கருத்துக்களை தெரியும்படி கூறுகிறேன். ஏனென்றால் இன்று மக்கள் உணர்கிறார்கள் அனுராவின் அரசாங்கம் நல்லதென்று. ஏனென்றால் போரிடம் உள்ளாக மக்கள் கூறுகிறார்கள் இன்று அனுர திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதி செயற்படும் விதம் மக்களுக்கு இன்றுக்கு விரும்புகிறார்கள். அதனால் அவர் கூறும் கருத்துக்களை நாங்கள் அலட்டிக்கொள்வதில்லை. அவர் முதலில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வரும்படி தாழ்மையிடம் கெடுகிறேன். ஏனென்றால் அவர் யூடியூபில் இப்போ அடிக்கடி கருத்துக்களை பல சித்து விளையாட்டுகளை கூறிக்கொண்டிருக்கிறார். முந்தி ரணிலுடன் குட்டி ஜனாதிபதியாக மைத்திரியுடன் இணைந்து குட்டி ஜனாதிபதியாக வடமாநிலத்தை பலம் வந்தவர். அவருக்கு அவ்வாறு குட்டி ஜனாதிபதியாக வடமாநிலத்தை பலம் பெற வேண்டும் என்று ஆசைதான் இருக்கிறது. அது நப்பாசையாகத்தான் முடியும் என்று இந்த இடத்தில் கூறுகிறார். 18ஆம் தேதி நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வந்து அபிவிருத்தி பணியை தொடங்கி வைத்திருக்கிறார். அதே நேரம் பிமல் ரட்நாயக் அமைச்சர் அவர்கள் நாளைய தினம், அதே நேரம் கடத்தொழில் நீதிவள அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் 18ஆம் தேதி அபிவிருத்தி பணிகள் தொடங்குகிறது. ஏனென்றால் காரநகரில் சீனோர் நிலையம், படகு உற்பத்தி நிலையம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. அது 390 மில்லியன் ரூபா செலவில் திரும்பவும் மீள 330 மில்லியன் செலவில் திரும்பவும் மீள ஆரம்பிப்பதற்கு இந்திய அரசாங்கமும் எமது நாட்டு அரசாங்கம் ஒன்றிணைந்து அது கடனுதவி இல்லை நன்கொடை உதவியால் மீள புத்துணர்ச்சி பெறும் என்பதை கூறுகிறேன். அதே நேரம் கொழும்புத்துறையில் பின்னேரம் 4 மணிக்கு கொழும்புத்துறை இறங்குதுறையை நவீனமயப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். இனிமேலும் காலங்களில் தொடர்ச்சியாக எமது அரசாங்கம் என்பதென்ற வகையில் மக்களின் பணத்தை சிறந்த முறையில் அபிவிருத்திக்கு, மக்களின் நலன் சார்ந்த அபிவிருத்திகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் என்பதை கூறிக்கொள்வோம். நாடு கூடாகவும் 3 வீதிகளை இந்த கூட்டத்தை உண்மையாகவே ஒழுங்கு செய்வது முக்கிய காரணம். இதுவரை காலமும் நீதி அதிகார சபை பொறியியலாளர்களுக்கும் உங்களுக்கும் மக்களுக்குமான தொடர்பு பாரியளவு இடைவிலகல் ஏற்பட்டிருந்தது. அந்த நிமித்தம் நமது அரசாங்கம் தீர்மானித்திருந்தது உண்மையாகவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை அமைத்துக் கொண்டு ஒரு குழுவை நியமித்து வீதி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்தும் நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. இங்கே வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கும் வீதி அதிகார சபை பொறியியலாளர், அதே நேரம் இளங்கீரன் அவர்கள் அதிகார சபை இன்ஜினியர். ஏனென்றால் இவர்களை இந்த இடத்துக்கு வர வைத்ததற்கு காரணம் இந்த பிரதேச மக்கள் இவர்கள்தான் பொறியியலாளர்களுக்கு தெரியும் போது இன்றே நாங்கள் ஆரம்பிக்க முதலே பல பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள். இதால் காப்பற்பட்டு அங்கேருந்து நீர் போகிறது கூட பிரச்சனை இருக்கின்ற. அவ்வாறு என்றால் இது வீதி போடக்கு முதல்லையே நீங்கள் அவர்களுடன் கலந்தாலோசிக்கான ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இது நாடு பூராகவும் விவாதம் செய்து வருகிறோம். எதிர்வரும் காலத்தில் இன்று நாடு ஒரு சாதாரண முன்னேற்ற பாதையை அடைந்திருக்கிறது. மக்களின் நிதிகளை வீண்விரையை செய்யாத வகையில் அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு வினைத்திறனாக அந்த அபிவிருத்தியானது மக்களுக்கு உண்மையான அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பது இலக்காகத்தான் இவ்வாறான கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாட்டின் ஜனாதிபதி அவர்கள்
வடமாநிலத்துக்கு வந்து பல வேலை திட்டங்களுக்கு அங்குரார்ப்பணம் யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறும். சொன்ன வாக்குறுதிகளை அபிவிருத்தி என்ற ரீதியை தாண்டி நாங்கள் கொள்கை பிரயாணத்தில் குறிப்பிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவணுவாக செய்து வருகிறோம். மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. அதன் நிமித்தமாக இன்று ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வீதியானது 850 மீட்டர் 890 மீட்டர் நீளமுடைய வீதி காபட் வீதியாக போடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். 28.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இது உங்களுடைய பணம் தான். இது அரசாங்கத்திட்ட பணம் என்பது உங்களுடைய பணம் தான். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு உணவுப் பொருட்களிலேயோ நீங்கள் கொள்முதல் செய்யும் பொருட்களிலும் வரியாக அறவிட்டு தான் இந்த திரைசேரியில் சேர்க்கின்ற அந்த பணத்தில் இருந்துதான் நாங்கள் இந்த அபிவிருத்திகளை மேற்கொள்கிறோம். இது மக்களுடைய பணம். அதனால் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் பிரதேச உறுப்பினர் என்ற வகையிலும் நமக்கும் நமது உறுப்பினர்களுக்கும் இருக்கு. அந்த நிமித்தமாக இந்த வீதியை புனரமைப்பதற்கு வீதி அதிகார சபை இன்ஜினியர் ஆகுவதற்கு எதிர்காலத்தில் அவர்களுடைய கருத்துக்களை பகிருங்கள், குறைகளை கூறுங்கள், இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்று கூறுங்கள். அவர்கள் தொழில்நுட்ப ரீதியான அறிவுகளை பெற்று உங்களுக்கு தருவார்கள் என்று செய்தால். ஏனென்றால் இன்று அதை செய்யாவிட்டாலும் எதிர்வரும் காலத்தில் புனரமைப்பதற்கு அதை மீள கட்டியெழுப்பதற்கு ஏற்ற மாதிரி வீதிகளை வடிவமைப்பார்கள். அதுக்கான இன்றைக்கு அங்குரார்ப்பணம். அதே நேரம் எதிர்வரும் 18ஆம் தேதி கொழும்புத்துறையில் இறங்குதுறை ஒன்றை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். உண்மையாகவே இனி வரும் காலங்களில் வேலை திட்டங்களாகத்தான் இருக்கு. இனி மக்களின் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் பலர் கூறினார்கள். அரசாங்கம் வந்து இன்னும் ஒன்றும் செய்யவில்லை. இப்போது எமது அரசாங்கமானது கட்டமைப்பு ரீதியாக பலமடைந்திருக்கிறது. போகத்தான் வேகம் அதிகரிக்கும். காலம் செல்ல செல்ல வேகமாக பயணிக்கிறதுக்கான நடவடிக்கை இருக்கும். அதன் நிமித்தமாக எதிர்வரும் 18ஆம் தேதி கொழும்புத்துறை பிரதேசத்தில் 240 மில்லியன் ரூபாய் செலவில் ஒரு இறங்குதுறை ஒன்றை புனரமைக்க இருக்கிறோம். இதுவரை காலமும் இந்த பிரதேசத்தில் சிறந்த இறங்குதுறை இல்லை. அதை இந்த எடுத்துக்காட்டாக சிறந்த இறங்குதுறையை கொழும்புத்துறையில் 18ஆம் தேதி எமது அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார். அதே நேரம் காரநகரில் இருக்கும் சீனோர் மீளுருவாக்கம் செய்கின்றோம். அதுக்கு நிதி 330 மில்லியன் அரசாங்க பண்டும் ஒரு நன்கொடை கடனண்டும் இல்லை நன்கொடையாக வழங்கிய இந்திய நிறுவனத்தின் 2 அரசாங்கமும் இந்திய நிறுவனம் சேர்ந்து செய்கின்ற மீளுருவாக்கம் சீனோர். அதுவும் ஒரு புத்துணர்ச்சியில் மீள ஆரம்பிக்கப்படுகிறது. அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் பல வேலை திட்டங்கள் வடமாகாணத்தில் ஆரம்பிப்பது தீர்மானித்திருக்கும். அதன் நிமித்தமாக இன்றைய தினம் இந்த மக்களுக்கு தெளிவூட்டும் முகமாக இந்த ஒரு ஒன்றுகூடலை ஏற்படுத்தியிருக்கிறோம். உங்களது பிரச்சனைகளை இவர்களிடம் கூறுங்கள். இன்றே இவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள். இன்றிலிருந்து அந்த வேலைக்கான ஒத்துழைப்பை நல்குங்கள். ஏனென்றால் பல பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாரும் வந்து கூறினா எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கும். அதை விட எழுத்து மூலம் ஏதாவது இருக்கும். அந்த எழுத்து மூலம் கொடுங்க, பிடிச்சதா நல்லா இருக்கும். அவையில் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒப்பிணைஞ்சது இந்த வீதியை வெகு சீக்கிரமாக ஒரு சிறந்த வீதியாக ஒரு புனர்நிபந்தன் காபட் வீதியாக உங்களுக்கு உதயமாக இருக்கிறது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லூர் பிரதேச உறுப்பினர் அவர்களை மன்னிக்கோ மாநகர சபை உறுப்பினர் அவர்களை அன்பு நடத்தி நிற்கின்றோம். சட்டமிக்கு வருகின்றிருக்கும் நீதி அறிவித்தவர்களையும் அன்பு அழைத்திருக்கின்றோம். இளந்தக்குளம் வீதியின் புனரமைப்பு செய்வதற்கான ஆரம்ப வேலை திட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளருக்கும் அவருடன் இப்பகுதியில் இருந்து வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் நன்கோடு வரவேற்புடன் வேலைகளை ஆரம்பிப்பதற்காக அனைவருக்கும் இதோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் நான் நன்குடன் முடித்துக் கொண்டு இந்த
21.5 மில்லியன் ரூபாய் செலவிலே இந்த வீதியானது அமைப்பதற்கான ஆரம்ப நிகழ்வாக இன்றைய நாளிலே நாங்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே இலங்கை முழுவதும் எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நாளே அந்த பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சிற்கு 100 ரோட்டுகள் அங்குராட்டம் செய்து வைக்கிறோம். அதாவது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்ற வழியிலே இந்த வடமாகாணத்திலே 7 ரோட்டுகள் ஆரம்பிக்கப்படுற நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வீதி அபிவிருத்தி என்று சொல்வது இந்த காலங்களிலே எல்லாருடைய நாவுகளிலும் சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த நாட்டிலே மாறப்பட்டது. மக்கள் வீதிகளின் நிமித்தம் வீதிகளின் வயல்களின் அசௌகரியங்களின் நிமித்தம் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய தொல்லைகளுக்கும் உள்ளாகி மக்கள் அவதிப்பட்டு கொண்ட இந்த காலத்திலே இந்த வீதி அபிவிருத்தி என்று சொல்றது மக்களுக்கு நிறைய விதங்களிலே கொஞ்சம் இலகுவாக்கி கொடுக்கிற ஒரு முயற்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்திலே பண்ணிக்கொண்டு இந்த வாய்க்காலோட ஜாயின் பண்ணி விட்டா எங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற வெள்ளம் வடிஞ்சு அதுக்கு போகக்கூடிய மாதிரி இங்க பார வெள்ளமும் அங்கால போகக்கூடிய மாதிரி. அப்ப நீங்க இதை இப்ப காப்பீட்டி அடிச்சுட்டு புறகாலத்துல செய்யலாதானே. அப்ப அதுக்கேற்ற மாதிரி இதுலயும் வாய்க்காலோண்டு இதுக்குள்ள கொண்டு ஜாயின் பண்ணி போடுற மாதிரி உங்களோட எஸ்டிமேட் அங்கே செய்யுது. வந்து இந்த ரோட்ல கிராஸ் பண்ணுது. இந்த முன்னுக்கு போதில்ல இந்த ரோட்டு அதுல கிராஸ் பண்ணுது. இதையும் அப்படி எடுத்து அதோட கிராஸ் பண்ணுது. அதுல ஒரு வாய்க்கால் இருக்கு. அதுக்குலாம் போகுது. இந்த குளத்துல வாய்க்கால் அதுக்கால போகுது. அப்படியே அந்த கேன் வந்து இதுக்குலாம் கோயிலடி கோயில்ல இருந்து இப்படியே வருது. அந்த ரயில்வே இதுக்கு போட்டுக்கிற போக்கு வந்து சின்னனா போட்டுட்டா தெரியாது. தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாங்க ரோடு எழுதி போட்டு ரெண்டு பக்கம் பண்ணோம். நீங்க இது நீங்க செய்யக்காதுக்கு மாதிரி நீங்க செய்யணும். ஒன்றுக்கு தானே இதை செய்து முடிச்சுட்டு என்னன்னா ரோட் வந்து இப்படி வந்து மேல போகுது. அப்ப இப்படி இருக்கக்குள்ள இந்த தண்ணி இந்த மரத்துக்குள்ள நிக்குது மாதிரி காணி விற்பனைக்கு யாழ்ப்பாணம் மானிப்பாயில் 21 பரப்பு காணி விற்பனை கொண்டு நிலப்பரப்பு மானிப்பாய் பிரதான வீதியிலிருந்து 2வது காணி மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்திலிருந்து 600 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. 20 அடி பாதையுடன் 2 பரப்பாக பிரிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. குடியிருப்புக்கு சூழ உள்ள பகுதி நன்னீரூற்று சூழல். ஒரு பரப்பின் விலை 55 லட்சம். பார்வையிடும் நேரம்
காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. தொடர்புகளுக்கு ஜெயம். தொலைபேசி இலக்கம் 077-114-73-89 அல்லது 077-986-54-57.